அதான் சொல்றேன், நாங்க வந்துட்டு இவர் ஆக்கிட்டோம், திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க திமுக கேளுங்க. என்னத்துக்குப்பா நீயே சொல்லுப்பா, துணை முதல் என்னப்பா போய் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சிஎம் தகுதி இல்லையாப்பா? சரி, ஒரு 5 சீட்டு கொடுக்க சொல்லுங்க. அதான் சொல்றேன் இருப்பா. ஏன் 234 தொகுதியிலும் தனியா கேண்டிடேட் இல்லன்னு நினைச்சியா? போடுங்கண்ணா, ஏன்னா போட மாட்டேறாரு? போடுறாங்கப்பா. ஏன் சொல்லு, ஏன் திரும்ப ஏன் போட மாட்டேங்கிறாங்க? இல்லப்பா ஒரே ஒரு வாங்குறாங்க வாங்கல, அது அப்புறம்ப்பா. நான் சொல்லி முடிக்கிறேன், சொல்லுங்கண்ணா. ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு ஆளுக்குறாங்க. நல்லா இந்த பாயிண்ட் நல்லா நோட் புரிஞ்சுக்கோ. பிஜேபி மொத்த கேஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம், கம்யூனிட்டில இருக்கிறவங்க எல்லாம் பணம் வச்சுக்கிறவங்க. இவங்க இப்பதான் பணம் சம்பாரிச்சு முன்னாடி வந்துக்கிறாங்க. சம்பாரிச்சுட்டு ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சா நீ அப்புறம் பேச வரல. பணம் இப்பதான் சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து இப்ப ஒரு தொகுதிக்கு சிம்பிளா கணக்கு போட்டோம்னா ஒரு கோடி செலவு பண்ணுமா? சொல்லிட்டுங்களா? சொல்லுப்பா. நான் வந்துட்டு நான் வந்து XYZ ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. என் கம்யூனிட்டில இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணல, என்னோட கம்யூனிட்டி ரிவீல் பண்ண. நான் XYZ ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டில இருக்கேன். நானு அதாவது விவசாயம் சார்ந்த கம்யூனிட்டில இருக்கேன். ஓகேவா? இதே வந்துட்டு திருமாவளவன் அவர் கட்சியில வந்து யாருமே பணக்காரங்க இல்லைன்றீங்கல்ல, அவரோட வர்த்தக பிரிவோட துணை செயலாளருக்கு 20 கோடி போட்டு வீடு கட்டியிருக்காரு. 20 கோடி போட்டு வீடு கட்டலாம். அவரு கட்டல, நல்லா புரியுதோ? அவரு கட்டல, அது அவங்க பிசினஸ், வேற பிசினஸ் அது. ஆமா, அதாவது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அவங்க போட்டு கட்டல. அதே மாதிரிதானா இன்னைக்கு எல்லா சாதிக்காரங்களும் வசதியானவங்க கிடையாது, எல்லா சாதிக்காரங்களும் வசதியானவங்க கிடையாது. எல்லா சாதியிலுமே பணக்காரன் இருக்கா, ஏழையும் இருக்கான்னா இருக்கிறாங்க. 90% பிஜேபி இருக்கிறாங்கப்பா. 90% வசதியானவங்க பிஜேபி இருக்கிறாங்கப்பா. ஐயோ சாமி, சத்தியமாப்பா, நம்ம முருகன் சத்தியமா இருக்கிறாங்கப்பா. நீ நம்ம அப்பா நீங்க பாக்குறீங்க. ஏன்னா எங்க கட்சியில சத்தியமா சொல்றேனே, எங்க கட்சி மீட்டிங் வந்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான்டா, ஊறுகாதான் அதிகபட்சம், உருளைக்கிழங்கு பொரியல் தான். நம்ம எப்படி வேணுமா அப்படி மாத்தி பேசிக்கலாம். ஆனா 90% உனக்கு மனசாட்சி நிஜம், உனக்கு மனசாட்சி இருந்தா சொல்லு. 90% என் தம்பி வந்துட்டு ஐடிவியோட மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட தலைவர். இன்னைக்கு என் தம்பி தம்பி மாவட்ட தலைவருங்கண்ணா. அவனுக்கு வயசு 23ங்கண்ணா. அவங்க கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு பைக் தானே இருக்கு, கார் என்னோட காரு தான். அப்படின்ற போது அவனுக்கு எந்த அடிப்படையில மாவட்ட தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா 23 வயசு பையனுக்கு எப்படி தெரியுமாப்பா? சின்ன யூத் பசங்களை தான் இப்போ சின்ன பையனை வளர்த்தாங்கன்னா எப்படி தெரியுமா? இப்போ உங்க தம்பி பின்னாடி ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? சொல்லு. இருப்பாங்க. ஒரு 10 பேராச்சும் உங்க தம்பி பேசி கேக்குறவங்க இருக்குவாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா வித்தியாசம். அப்போ என் தம்பி பணம் செலவு பண்ணதே கிடையாது, நானும் பணம் செலவு பண்ணதே கிடையாது. இப்போ நான் வரேன், இப்போ ஒரு டிவி வாங்கி தர மாட்டேன், அது செலவு பண்றது வேறனா. இப்போ திராவிட கட்சியில வாங்கி தர மாட்டியா? சாப்பாடு வாங்கி தருவேன். எங்க வாங்கி கொடுப்பேன்? நான் எந்த கடையில போய் நான் வந்து 40 ரூபாய்க்கு பிரிஞ்சி வாங்கி சாப்பிடுவேன். உங்களுக்கு 40 ரூபாய்க்கு பிரிஞ்சி, அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு முட்டை வாங்கி தருவேன். கெஸ்ட்னால ஒரு முட்டை வாங்கி தருவேன் 10 ரூபாய்க்கு. என்னால முடியும். நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தான் பாத்துக்கிறேன். பெங்களூர்ல எல்லாம் அப்படி இல்ல. கர்நாடகா ஆல்ரவுண்ட், கர்நாடகால எப்படி தெரியுமா? பிஜேபியில 90% வந்துட்டு பணம் இருக்கிறவங்க தான் நிப்பாங்களே. பிஜேபியில மட்டும் கிடையாதுன்னா, கர்நாடகால வந்துட்டு DK சிவகுமார் தான் காங்கிரஸோட கஜானா. DK சிவகுமார் வந்துட்டு கவுடா தானே, கவுடா அவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க கவுடா பெல்ட்ல போயிட்டீங்கன்னா அவர் பேர் DK சிவகுமார் போட்டோவும் இருக்கும், குமாரசாமி போட்டோவும் இருக்குமா? 2 பேரோட போட்டோ வச்சிருப்பாங்களா? அப்போ நானும் கர்நாடகா பாலிச்சு பாத்துட்டு தானே இருக்கேன். சித்தராமையா முஸ்லிம்ஸும் தலித்தான சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நானும் இருக்கிறேன். இப்போ ஒரு பூத் கமிட்டிக்கு உங்களுக்கு செலவு பண்றதுக்கு எல்லாம் தராங்க காசு. எங்களுக்கு பூத் கமிட்டிக்கு காசே கிடையாது. நான் எலெக்ஷன் அன்னைக்கு போட்டு தான் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் பிஜேபியில அவ்வளவுதான்ப்பா இங்கேயும் தருவாங்க. அவ்வளவுதானா இங்கேயும் தருவாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி தருவாங்க, நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு அவ்வளவுதானா? இங்க வந்து அவ்வளவுதான். என் அக்காக்கு ஜாஸ்தி தருவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு செலவு எல்லாம் தரணும் இல்லையா, அதனால ஜாஸ்தி தருவாங்க. இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் வட மாவட்டத்துல மட்டும் நிக்காம தனி தொகுதியில நிக்கட்டும், கொங்கு மண்டலத்திலயும் தென் மாவட்டத்திலயும் வந்து நிக்க சொல்லுங்க தயவு செஞ்சு. நீ பேசி நான் பேசி நிக்க வைக்க போறதுல அவரு நீங்க தானே கூப்பிட்டீங்க. அவரு நான் கூப்பிட்டேன். அவரு மனசு என்ன முடிவு எடுக்குது அது எடுப்பாருப்பா. ஓகே, அவர் மனசு பிளாஸ்டிக் சேர் காரங்க போட்டவங்க என்ன சொல்றாங்களோ அதான் பண்ணுவாங்க. இப்ப பிளாஸ்டிக் இப்ப இவ்வளவு பேசுறியப்பா, நல்லா புரிஞ்சுக்க. எங்க ஊர்ல நான் நின்னுக்கிற ஒரு பையன் என் கூட நின்னுக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோ.
இவ்வளவு பேசுறிய, ஒரு பையன் அந்த ஊர்ல வந்து சாமி கும்பிடுறாங்க, சாமி ரோட்ல நின்று கும்பிடுறான், என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்ப்பா? தாழ்த்தப்பட்டதுனால ஒதுக்கி வச்சுட்டாங்களா? ஏன் வரமாட்டேங்கிறான் சொல்லு. ஏன் தாழ்த்தப்பட்டதுனால ஒதுக்கி வச்சுட்டாங்களான்னு கேக்குறாங்கண்ணா. என்ன காரணம்? அதான் தாழ்த்தப்பட்டதுனால ஒதுக்கி வச்சிட்டாங்களான்னு கேக்குறாங்கண்ணா. எதுலப்பா தாழ்த்தப்பட்டவங்க நல்லா நம்மளோட வசதிக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பேங்க் எம்ப்ளாயா இருக்காங்க. இப்ப நான் சொல்லிட்டேங்களா, எனக்கு இதுக்கெல்லாம் ஏன்பா போராட மாட்டேங்கிறீங்க நீங்க? ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப நான் பிளாஸ்டிக் சேர் சொன்னேன்லப்பா, அது பிளாஸ்டிக் சேருக்கு சொல்லிட்டுங்களா? மோடி தூத்துக்குடி வந்தார் தெரியுமா? மோடி தூத்துக்குடி வரும் பொழுது திருமாவளவன் அவர்களை மோடி பக்கத்திலேயே மோடிக்கு என்ன மாதிரி வீடியோ போட்டாரோ அதைதான் போட்டு உட்கார வச்சிருந்தோம் நாங்க. திமுக ஒரு அமைச்சர், ஒரு கூட்டணி கட்சி தலைவரை புரிஞ்சுச்சா? அது அன்னைக்கு அங்க சேர் இல்ல, அந்த இருந்த சேரை தான் போட்டாங்க. நீ நல்லா புரிஞ்சுக்க. அன்னைக்கு இப்போ நான் என் வீட்டு கெஸ்ட் வராங்க, இவ்வளவு பேசுறேப்பா. சரி, உங்க வீட்டு கெஸ்ட் வராங்க, உங்க சிஸ்டரா, உங்க அக்கா தங்கச்சி, உங்க கூட பிறந்தவங்க வராங்க. நீ அன்னைக்கு சொன்ன ஒரு கோயிலுக்கு போறோம், சிலைங்கெல்லாம் எப்படி இருக்கு நீயே சொல்லு. உங்க வீட்டுல கேட்ட என்ன சொல்லு அந்த சிலை பத்தி? நீ என்ன சொல்லுவ? அந்த சிலையை பத்தி உங்க இப்ப ஆபாசமாக சிலையை பத்தி நீ என்ன சொல்லுவ? ஸ்கூல்ல எந்த கோயில்? ஒரு 2 கோயில் பேர் சொல்லுங்க. தஞ்சாவூர் கோயிலா, திருவண்ணாமலை கோயிலா, திருவண்ணாமலை கோயிலா, பழனி கோயிலா? தஞ்சாவூர் கோயில் அப்படி ஒரு சிற்பமே கிடையாதுண்ணா. இருக்கு இல்ல தானே? தஞ்சாவூர் கோயில் அப்படி ஒரு சிற்பமே கிடையாது. எந்த கோயில சிற்பம் இருக்கு அந்த மாதிரி? நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே சொல்றாரு திருமணம். வேற கோயில் இல்லையா? எந்த கோயில் பேர் சொல்லுங்க. இப்போ நான் வந்து தெரியல, கோயில வந்துட்டு எடுத்துட்டு கொண்டாந்து வச்சுட்டு நீ சொல்லுது. நான் ஒரு வாட்ஸ்அப்ல நாளைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. ஒரு நிமிஷம், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. நான் சின்ன குழந்தையில இருந்து பாத்துக்கிறேன் அந்த கோயில. என் பையனை கூண்டு போனேன், ஏன்பா அந்த கோயில் சிலை மட்டும் நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்லுவான். என் பையனுக்கு என்னப்பா சொல்லுவாங்க சொல்லு தெரியலப்பா. நீ வீட்டுல கூண்டு போனா உங்க பேரண்ட்ஸ்க்கு என்னப்பா சொல்லுவா அந்த வார்த்தை? பதில் மட்டும் சொல்லுப்பா. அதானா இப்போ குட் டச் பேட் டச் சொல்லிக்கிறாங்களா அந்த காலத்துல? நல்லா சொல்லுப்பா. அதான் குட் டச் பேட் சூப்பரா சொல்லுப்பா. அதுதான் செக்ஸ் எஜுகேஷன்ல எல்லாமே சொல்லிருக்காங்க. சில கோயில்கள்ல மட்டும் தான் பர்டிகுலரா அதை பண்ணிருப்பாங்க, அதுக்கு ரீசனோட பண்ணிருப்பாங்க. நீங்க ஒடிசால இருக்கக்கூடிய சூரியன் கோயில்ல போய் பார்த்தாலும் அந்த சிற்பங்கள் இருக்கும். ஒடிசால இருக்கக்கூடிய சன் டெம்பிள்ல போய் பாத்தீங்கன்னா கோனார் டெம்பிள் அங்க இருக்கும். ஓகேங்களா? நானே சொல்றேன். ஏன்னா பெங்களூர்ல ஒரு கோயில் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு அவரை இழிவுபடுத்தல, அவரே தான் அவரை இழிவுபடுத்திக்கிறாரு. நான் என்னைக்குமே அவர் இழிவுபடுத்தி பேசுறது கிடையாது. நான் அதாவது இப்ப நீங்க பேசுற உனக்கு யாருமே கரெக்டான பதில் தரலப்பா. அதான் நீ சில வாதம் ஜாஸ்தி பேசுற. என்ன மாதிரி கரெக்டான பதில் கொடுத்திருந்தா நீங்க ஆமா பயம் கொடுக்கல. உங்களுக்கே தெரியலீங்களா? அந்த கோயிலுக்கு தெரியலப்பா, ஞாபகம் இல்ல. சரிப்பா, இவ்வளவு பேசுறப்பா. நீங்க வந்துட்டு தனி தொகுதியில் நிக்க வேண்டியதானப்பா? பொது தொகுதி வட மாவட்டத்துல வந்து நிக்க வேண்டியதானப்பா? தனி தொகுதியில வட மாவட்டத்துல தனி தொகுதியில போன நீ அண்ணாமலை சொன்ன திருமாவளவன் சொன்ன. நீ அண்ணாமலை வந்துட்டு வட மாவட்டத்துல தனி தொகுதியில கள்ளக்குறிச்சியில, விழுப்புரத்துல, சிதம்பரம் நிக்க சொன்னா. கொஞ்சம் ஆனா நீங்க ரொம்ப நாலேஜபிளா இருக்கீங்க. தனி தொகுதியில பொது நிக்க முடியாது கேட்டேன். நான் இல்ல நீ எப்படி தென் மாவட்டத்துல வந்து நிக்க சொன்ன, சென்னையில நிக்க சொன்னா? தனி தொகுதியில பொது ஜாதிக்காரங்க வந்து நிக்க முடியுமா? ஏன்பா நிக்க முடியாது? இப்ப நீங்க இப்ப எஸ்சி மட்டும் எப்படி நிக்க சொல்றீங்க? வந்து எஸ்சி மட்டும் தானே தனி தொகுதியில் நிக்க முடியும். என்னடா பேசுறீங்க? நிக்கலாம்ப்பா. இந்த வாட்டி ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இங்க அப்படி இல்லப்பா. இங்க பெங்களூர்ல அப்படி இல்ல. யார் எங்க வேணுமோ நிக்கலாம். தனி தொகுதியில வந்துட்டு அப்ப அதுக்கு பேர் தனி ரிசர்வேஷன் தொகுதினா இங்க வந்துட்டு அப்படி இல்லப்பா. இங்க யார் எதிர்மா நிக்கலாம். இது உலகத்துல இந்தியா முழுக்காவே ரிசர்வ் தொகுதி 2 டைப். ரிசர்வ் ஃபார் எஸ்டி பீப்புள், ரிசர்வ் ஃபார் ட்ரைப் பீப்புள், ஷெட்யூல் ட்ரைப். ஓகேங்களா? சேந்தமங்கலம்னு ஒரு தொகுதி இருக்கு நாமக்கல்ல. அந்த தொகுதி மட்டும் இங்க ட்ரைப்ஸ் நிப்பாங்க. அப்புறம் இன்னொரு தொகுதி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி எஸ்சி கூட நிக்க முடியாது. இந்த கட்டுப்பாட்டுல யார் கையில இருக்குதுப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. திரும்ப ஆனா இதெல்லாம் இந்த சட்டத்தை வந்து ஏற்றுறது வந்து அம்பேத்கர் எதுக்காக ஏற்றுறாருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அங்கீகாரம் வேணும், அரசியல் அங்கீகாரம் வேணும், அதுக்காக அது கொண்டு வந்தது. ஏன்னா இந்த தனித்தொகுதியே இல்லைன்னா அந்த மக்கள் எப்ப அரசியல் பேசுவாங்க, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி வெளியே வருவாங்க? நடுவுல வந்து குட்டியை குழப்பிடுறீங்களா நீங்க தான்? ஆனா உங்க நாலேஜ் சூப்பரான நாலேஜ்னா தனி தொகுதியில அண்ணாமலையார நிக்க முடியும்னு சொல்லிட்டீங்களா? கண்டிப்பா நிப்பாருண்ணா. அண்ணா கண்டிப்பா நிப்பாருண்ணா. கண்டிப்பா நிப்பாருண்ணா. நீங்க சொன்னதுக்காக நிப்பாருண்ணா. நன்றிங்க. இல்ல நீ இல்லன்னா பெரம்பூர் தொகுதியில இருந்துப்பா பரவாயில்ல.
ஓகேங்கண்ணா. பெரம்பூர் பொது தொகுதியால நிக்க முடியும்னா கண்டிப்பா ஒரு நாள் நிக்கிறேங்கண்ணா. சந்தோஷம். நிக்குப்பா. இல்ல இப்போ நீ சொல்றல, நீ எல்லாம் இப்ப சொன்னல என்ன ஒரே நிமிஷம் ஐயனார் அண்ணா என்னோட தாராபுரம் தனி தொகுதி பொது தொகுதி சொன்னல. ஆமாங்கண்ணா. இந்த சட்டத்தை உடைக்கிறது கையில இப்போ அம்பேத்கர் சட்டம் எழுதிட்டாரு. அந்த சட்டத்தை உடைக்கிற கையில உங்கள்கிட்ட இருக்குப்பா, பவர் கையில இருக்குப்பா.